பழனிவேல் வந்துட்டு அங்கேருந்து தூங்கி எந்திரிச்சு அமைதியாக வந்துட்டுருக்காரு. வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு விதமான குழப்பத்தில் ஹாலில் உட்காந்துட்ருக்காரு. என்னடா, என்ன ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஆத்தா, நேற்று நைட்டு செந்தில் வந்துட்டு குடிச்சிட்டு வந்தான். அதனால் அப்படியே அங்கே படுத்து தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் விடியறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அங்கேயே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், ஏண்டா, ஏன் அங்கேயே போய் இருக்க வேண்டியதானே? உன்னையெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாங்க. ஏன்னு அவனை அதுக்குன்னு அப்படியே விட்டுட்டு வர சொல்கிறியா? ஏதோ வேலை போயிருச்சே அப்படிங்கிற வருத்தத்தில் அவனும் குடிச்சிட்டான். அங்கே மச்சானும் அவனை ரொம்ப திட்டாரு. அவனை எப்படி அப்படியே விட்டுட்டு வர முடியும்னு தான் நான் கூடவே இருந்து பார்த்துட்டு நானும் கதிரும் அதுக்கப்புறம்தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே, இங்கே பார்த்தீங்களானே இவன் எப்படி பேசிகிட்டு இருக்கான்னு, இதுக்கு தான். ஆமாண்ணே, நான் நேற்றே ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் டக்குன்னு அந்த வார்த்தையை கேட்டீங்களா, அதனால் அதை என்னால் டக்குன்னு எப்படி கேட்குறதுன்னு தெரியல. நீங்கள் சொத்தை பிரிக்கணும்னு சொன்னீங்கல்லண்ணே, அது விஷயமாக தான் நேற்றே பேசணுன்னு இருந்தோம் அப்படின்னு சக்திவேல் ஆரம்பிக்கிறாரு. உடனே முத்துவேல் இருந்துக்கிட்டு, அதான் நேற்றே சொல்லிட்டோம்ல சக்தி, யார் யாருக்கு எது எது பிரித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே தானே பிரச்சனையே இருக்குது. சரிண்ணே, இந்த குடும்பத்துக்குன்னு குமார் வந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்குன்னு எதுவுமே இல்லையா? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஓடி ஓடி நம்ம கூட சேர்ந்து உழைச்சிருக்கான். இவனுக்கு எதுவுமே நீங்கள் சொல்லவே இல்லையேனே அப்படின்னு கேட்ட உடனே, மாமா அதான் உங்களுக்கு தனியாக பங்கு இருக்குது இல்லை மாமா, அது மூலமாக தானே குமாருக்கு வரும் அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க. இங்கே பாருமா, உன் புருஷன் அந்த ஓடுகாலி வீட்டிலையே கடந்தப்ப என் புள்ள குமார் தானே இந்த வீட்டுக்காக ஓடி ஓடி கஷ்டப்பட்டான். அப்போது குமாருக்கு கொடுக்கறது தானே நியாயமாக இருக்கும். அதை பற்றி தான் பேச வரேன்னு சொல்கிறாரு. இங்கே பாரு சக்தி, சுற்றி வளைச்சி எதுவுமே பேசாத. எனக்கு ஒன்றும் புரியல. நீ நான் எடுத்த முடிவில் சரின்னு தோணுச்சுன்னா சரின்னு சொல்லு. இல்லை ஏதாவது உனக்கு மாற்றம் தெரியுது, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நீ யோசிச்சு வச்சிருப்பேல, அதை சொல்லு, நாங்கள் கலந்து பேசி சொல்கிறோம் அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு. உடனே மாறி இருந்துக்கிட்டு, என்னங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாறி, நீ அமைதியாகிரு. நான் என் அண்ணங்கிட்ட பேசியே ஆகணும். இதை இப்போ பேசலைன்னா நான் எப்போ பேசுறது? அவனும் இப்போது கல்யாணம் ஆகி அவனுக்குன்னு குழந்தை குட்டின்னு ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒன்று வேணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுகன்யா திருன்னு முழிச்சுக்கிட்டு, கண்டிப்பாக இவர் எதையோ ஒன்று கேட்க போகிறாரு, இந்த வீட்டை தான் கேட்பாரு அப்படின்னு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சக்திவேல் இருந்துக்கிட்டு, அண்ணே நீங்கள் எடுத்த முடிவில் 3 பங்காக போடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே. நீங்கள் பார்த்து எது சொன்னாலும் சரிதான். ஆனால் கடைசியாக ஒன்று சொன்னீங்கல்ல, இந்த வீட்டை நம்ம 2 பேரும் தான் இவ்வளோ நாள் இருந்தோம், நாங்கள் தான் எல்லாத்தையும் எல்லாமே பண்ணணும். ஆனால் இப்போது நீ வந்து இந்த வீட்டில் இருந்து அனுபவிக்கவே இல்லை, அதனால் நீ வச்சுக்கோன்னு சொல்லி பழனிக்கிட்ட கொடுத்தீங்கல்ல, அப்போது நாங்கள்லாம் எங்கண்ணே போகிறது? வீட்டை அவங்க பேரில் எழுதி வச்சுட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ மாமா, நீங்கள்லாம் இங்கேயே இருக்கலாம், நான் என்ன சொல்ல போகிறேன்? உங்களை என்ன வீட்டை விட்டா வெளியே துரத்த போகிறேன் அப்படின்னு சுகன்யா சொன்ன உடனே சக்திவேலுக்கு சுள்ளுன்னு கோபம் ஏறுது. அப்போ அப்படி வேற ஒரு ஞாபகம் வேற இருக்கா? அண்ணே, கேவலம் இவன் பேரில் இருக்கிற வீட்டில் நாங்கள் கூட இருக்கிறதா? நடக்கவே நடக்காதுண்ணே. இவன் பேரில் வீடு இருக்கணும், நான் அதில் கூட இருக்கணுமா? உங்களுக்கே தெரியும் நம்ம அப்பா இந்த வீட்டை எப்படி விட்டுட்டு போயிருந்தாருன்னு. ஒன்றுமே இல்லை இந்த வீடு. சொல்லப்போனா 10 ரூபாய்க்கு கூட பிரயோஜனம் இல்லாத வீடு. ஆனால் அதை நீங்களும் நானும் எவ்வளோ உழைப்பை போட்டு நம்ம சரி பண்ணணும். உங்களுக்கு பயம் இல்லை அப்படிங்கிறதுக்காக வீட்டை பழனியோட பேரில் எழுதணும் அப்படிங்கிறீங்க. ஏன் பையன் குமார் இந்த வீட்டுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கான். ஆனால் இந்த பரதேசி பையன் அவங்க அக்கா ஓடுகாலி கூட சேர்ந்துல அங்கே போயிருந்தான். இந்த வீட்டுக்காக இவன் ஏதாச்சும் பண்ணுனானா? இல்லையே. அப்படி இருக்கும்போது ஏதோ போனா போகுதே, நம்ம கூட பிறந்த பாவத்துக்காக ஏதாச்சும் அவனுக்கு கடை கண்ணியை வச்சு கொடுத்தா பொண்டாட்டின்னு ஒன்று கட்டி வச்சுட்டோம், அவளையும் பார்த்துக்கிட்டு இருப்பானே புள்ள குட்டினானா இன்னொருத்தவங்க கையை எதிர்பார்க்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு கடையும் வச்சு கொடுத்தோம். சரி, அதோட விட்டுருவேங்கன்னு பார்த்தேன். அதோட நீங்கள் சொத்து பிரிக்கும் போது 3 பங்கு தானே சொன்னீங்க. சரி, அவன் நம்ம தம்பி தானே அப்படின்னு அதுலேயும் நான் பொறுமையாக தான் இருந்தேன். ஆனால்
வீட்டை நீங்கள் அவன் பேரில் எழுதி வைக்கிறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. ஏன் புள்ள குமார் பேரில் தான் அந்த வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சுகன்யா இருந்துக்கிட்டு, என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க? மாமா சரியாக தானே சொல்லியிருக்காரு. மாமா எடுத்த முடிவில் என்ன மாமா தப்பு? வீடு இவ்வளோ நாளும் அவர் அனுபவிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இந்த விஷயத்தை பற்றி நீ பேசாத அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க. என்ன சக்தி, நேற்று நான் கேட்டனா இல்லையா? இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் இருக்கா? இல்லை நான் எடுத்த முடிவு சரியானு கேட்டப்ப எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் எல்லாருக்கும் சம்மதம்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு வந்து இப்படி சொன்னால் எப்படின்னு கேட்குறாங்க. உடனே எங்கள் சோனியா இருந்துட்டு, அது ஒன்றும் இல்லை மாமா, பொறாமை. சின்ன மாமாவுக்கு பொறாமை வந்துடுச்சு. என் புருஷனுக்கு கொடுத்து அந்த வீட்டில் இவர் இருக்கிறதானு என் புருஷனை அந்த அளவுக்கு கேவலமாக நினச்சி வச்சிருக்காரு. அதான் இவ்வளோ கேவலமாக பேசுறதுக்கு காரணம். ஏன் மாமா, நான் தெரியாமத்தான் கேட்குறேன். என் புருஷனும் இந்த வீட்டில் தானே பிறந்தாரு, இதே அத்தை வயிற்றுல தானே பிறந்தாரு. அப்புறம் எப்படி இப்படியெல்லாம் பேசுகிறேங்க? ஏதோ அக்கா பாசத்தில் கொஞ்ச நாள் போய் அக்கா கூட இருந்துக்கிட்டாரு. யாராக இருந்தாலும் வளர்த்ததுனால அக்கா வளர்த்தவங்க கூட தானே இருப்பாங்க. அதே மாதிரி அக்கா வேணும்னு பிடிவாதமாக இருந்துட்டாங்க. நீங்களும் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டா எங்கள் சொத்தை பிரித்து கொடுக்கணுமோன்னு சொல்லிட்டு சொத்தை ஆட்டையை போட பார்த்துருக்கீங்க. இப்போ சொத்தை வந்து இவனுக்கு ஏதாவது கடை கண்ணி வச்சு கொடுக்கலான்னு பெரிய மாமா ஏதாவது முயற்சி எடுத்து பண்ணியிருந்தா தான் உண்டு. மற்றபடி நீங்கள்லாம் சொல்லியிருப்பீங்கன்னு எனக்கு வாய்ப்பே இல்லை. அதோட இப்போ என் புருஷன் பேரில் அந்த வீட்டை எழுதி வைக்கக்கூடாதுன்னு பிடிவாதமாக ஒத்த காலில் நிற்கிறாங்க. அதை தானே மாமா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனேவும் எங்கள் வடிவு இருந்துக்கிட்டு, தம்பி இப்போது வீடு யார் பேரில் இருந்தால் தான் என்ன? எல்லாரும் நம்ம இந்த வீட்டிலையே இருக்கிறது தானே, இதில் என்ன இருக்க போகுதுன்னு சொன்னோன்னே, அண்ணி உங்களுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அதுவும் உங்கள் பேச்சை கேட்காம இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. அடுத்து எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள, ஆண் வாரிசு. இந்த வீட்டுக்கே அவன் தான் சொந்தக்காரன். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த பரதேசி பயலுக்கு கொடுப்பீங்க. அதை நான் இந்த வீட்டில் உட்காந்து இவனுக்கு கீழே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடை நானும் அண்ணனும் எங்கள் உழைப்பால் கஷ்டப்பட்டு கட்டணும். எங்கள் அப்பாவும் கொடுத்துட்டு போனது இல்லாமல் இப்போ இந்த வீட்டோட மதிப்பு எம்பிட்டுன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலே இருக்கும். அப்படிப்பட்ட வீடை இவன் பேரில் எழுதி வைக்கிறதா? இவன் 10 ரூபா கூட காசு வாங்காமல் பொட்டலை மடித்து கொடுத்துக்கிட்டு இருந்தான் ஒருவேளை சோத்துக்காக அக்கா வீட்டில். அப்படி இருக்கிறவனை கூட்டிகிட்டு வந்து கடை வச்சு கொடுத்ததே பெரிய விஷயம். அதை விட்டுட்டு இங்கே கோடிக்கணக்கில் இருக்கிற சொத்தெல்லாம் இவன் பேரில் எழுதி வைப்பீங்க. அதை பார்த்துக்கிட்டு நான் நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு போவேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்போது என் பிள்ளைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவனுக்குன்னு எதுவும் கொடுக்க மாட்டீங்கல்ல? அப்போ இம்பிட்டு நாளா என் புள்ள தானே பெரியப்பா பெரியம்மா அப்பத்தா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட உடனே பழனிவேல் இருந்துக்கிட்டு, ஐயோ அண்ணே, ஏன்னே இம்பிட்டு பிரச்சனை பண்ணுற? வேண்டாண்ணே, எனக்கு இந்த சொத்து எதுவுமே வேண்டாம். நீங்கள் கொடுக்காட்டி கூட நான் ஒன்றும் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். அண்ணன் வந்து சொத்தை என்னென்னது கொடுக்குறேன்னு சொன்னார். நீங்களும் எதுவும் சொல்லலை, நானும் எதுவும் கேட்டுக்கல. அவனை பார்த்து எது கொடுத்தாலும் சரின்னு தானே நான் இருந்தேன். ஆனால் இப்படியெல்லாம் எனக்கு அது வேணும் இது வேணும்லாம் நான் கேட்கல. எதுவாக இருந்தாலும் அண்ணன் எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு பழனிவேல் இருந்துக்கிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாரு. நான் அந்த சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு வரலண்ணே, நீங்கள் கூப்பிட்டீங்களேங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். இப்போ கூட எனக்கு எதுவுமே வேணாம். எனக்குன்னு ஒரு மளிகை கடை இருக்குது, அதை வச்சு நான் பொழைச்சிக்கிறேனே, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, அதான் அவனே சொல்லிட்டான்லண்ணே, இதுக்கு மேலே இந்த வீட்டை குமார் பேரில் எழுதி வச்சிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சுகன்யாவுக்கு பயங்கர கோவம். மாமா இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க. ஏன் 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 ஒத்துக்க மாட்டேன்? என் பிள்ளைக்கு தான் இந்த வீட்டில் முழு உரிமை இருக்குது. அதை விட்டுட்டு இந்த பரதேசி பேரில் எழுதுவீங்களா? இங்கே பாருண்ணே, நான் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்க மாமா, என்கிட்ட பார்த்து பேசுங்க. இந்த குமார் ரொம்ப நல்லவன், ரொம்ப எல்லாமே பார்த்துக்கிறான் அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறீங்கல்ல. இந்த நல்லவன் பண்ண வேலையெல்லாம் மறந்துருச்சா? எவ்வளோ இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி, ஏன் இம்பிட்டு முதல் ராத்திரி அதுவுமா பொம்பளை பிள்ளை ரூமுக்கு போகும்போது குடிச்சு போட்டு
அரசி பிரச்சனையில் அவ்வளோ இழுத்துக்கிட்டு வந்தவன் உங்களுக்கு நல்லவனா போயிட்டான். என் புருஷன் உங்களுக்கு கெட்டவரா? அவரை பற்றி எப்படி நீங்கள் அப்படி பேசலாம்? எதுக்காக அப்படி பேசுனீங்க? இதில் நாங்கள் ஒன்றும் இது வேணும் அது வேணும்னு பெரிய மாமா கிட்ட கேட்கல. பெரிய மாமாவா தான் பிரித்து கொடுத்தாரு. நீங்களும் நேற்று இருந்தீங்க. அப்பயே நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானே. ஏன் நீங்கள் அப்புறம் மாரியக்கா எல்லாருமா சேர்ந்து குமாரோட சேர்ந்து பிளான் போட்டு தானே இதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் மாமா, உங்கள் கூட்டத்தில் நானும் இருந்தவ தானே. எனக்கு தெரியாதா நீங்கள் எப்படிப்பட்ட ஆள், எப்படியெல்லாம் யோசிப்பீங்கன்னு? ஏண்டா குமார், நான் சொல்கிறதெல்லாம் சரிதானே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, குமாரோட ஏன் புருஷன் ஒன்று கேவலமானவர்லாம் கிடையாது. அவர் அக்கா வீட்டில் இருந்தாரு தான் பாசத்தோட. ஆனால் அக்கா குடும்பத்திலேருந்து ₹1 கூட அவர் தனக்கு வேணும்னு அவர் நினச்சதே இல்லை. அக்கா கூட அக்காவை ஒரு அம்மாவாக நினச்சி தான் கூட இருந்தார். ஆனால் நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. ஆனாலும் இப்போ எனக்கு பிறக்க போகிற குழந்தை ஆண் வாரிசாக இருந்தா என்ன பண்ணுவீங்க? என்னமோ உங்களுக்கு தான் ஆண் வாரிசு இருக்குது, வீடு வேணும்னு சொல்கிறீங்க. மாமா, எனக்கு தெரிஞ்சு மாமா, வீட்டை 2 பங்காக போடுங்க. நாளைக்கு எனக்கும் ஆம்பளை பிள்ளை பிறக்கும். அப்போது நான் வீடு கேட்டேனா நாங்கள் எங்கே போய் தங்க முடியும் அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க. எனது வீட்டை 2 பங்காக போடுறதா? அதெல்லாம் முடியவே முடியாது. யார்கிட்ட எங்கே என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாங்க. உடனே எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதுவும் இந்த குடும்பத்தோட வாரிசை தான் நான் வயிற்றில் சுமந்துட்டு இருக்கேன். இனிமேலும் என்கிட்ட இனிமேல் இந்த மாதிரிலாம் பேச்சு வச்சுக்காதீங்க. என் புருஷனை பற்றி கேவலமாக என்கிட்டயே பேசுகிறேங்க. உங்கள் யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். இந்த வீட்டை 2ஆ போட்டு எனக்கும் அதில் பங்கு வேணும். என் புருஷனும் இந்த வீட்டில் தான் பிறந்தாரு. என் புருஷனுக்கும் பங்கு கொடுத்தே நீங்கள் ஆகணும். இல்லை அப்படின்னா இங்கே நடக்கிறதே வேற அப்படின்ட்டு எங்கள் சுகன்யா கையை நீட்டி சக்திவேலை நீட்டி பேசுகிறாங்க. உடனேவும் இவளை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சுகன்யா பார்த்து பேசு, என் பிள்ளைக்கு சேர வேண்டியது மொத்தமும் உன் புருஷன் ஊதாரித்தனமாங்க அக்கா வீட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தவனுக்கு இது பண்ணதே பெரிய விஷயம் அப்படின்னு சண்டை முத்தி போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை நீட்டுற அளவுக்கு வந்துடுது. உடனே சுகன்யா இங்கே சக்திவேலோட கன்னத்தில் பலார்னு ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. பதட்டத்தில் அரைஞ்ச உடனே எல்லாருமேவும் ஆச்சரியத்தில் அப்படியே சுகன்யாவை பார்க்குறாங்க. சுகன்யா சக்திவேலை அரைஞ்ச உடனே சக்திவேல் அப்படியே ஆடி போய் நிற்கிறாரு.